ஹலோ மக்களே, மாயா சின்ன சீரியல் செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறமா எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி கதிர் தனாவோட சீன்ஸும் வருது. கதிர் தனா ஆசைப்பட்ட மாதிரியே அவங்க கையில் மருதாணி வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு சமையல் பண்ணியும் கொடுக்குறாங்க. தனா கதிர் இப்படி சந்தோஷமா இருக்கவே கார்த்தியும் அடுத்த சூழ்ச்சியை போட ஆரம்பிச்சிட்டான். அந்த சூழ்ச்சியிலிருந்து இப்போ சீனுவும் மாயாவும் சேர்ந்த மாதிரி கதிரை காப்பாற்றுறாங்கன்னே சொல்லலாம். அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மக்களே. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தனாவும் அவங்க கையில் மருதாணி போடுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் அந்த பக்கம் வந்த கதிரும், என்ன தனா என்ன பண்ணிகிட்ருக்க, மருதாணி போட ஸ்டார்ட் பண்ணுற போல அப்படின்னு கேட்கவும், தனாவும் நீ என் கையில் மருதாணி போட்டு விடுறியா, அப்போ எவ்வளோ கலர் ஆகுதுன்னு பார்க்கலாம், நல்ல சிவப்பாக இருந்தால் எப்படி என் மேலே நீ எவ்வளோ அன்பு வச்சுருக்கன்னு எனக்கு புரியும் அப்படின்னு சொல்லவும், கதிர் இதாண்டா சான்ஸுன்னு சொல்லிட்டு நம்ம தனாவோட கையில் மருதாணியை வச்சு விடுறாங்க. கதிரும் மருதாணி வச்சு விட பேக்ரவுண்டில் சாங்கம் போடுற மாதிரி அந்த சீனே பார்க்குறதுக்கு செமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். தனாவும் கதிர்கிட்ட சரி கொஞ்ச நேரம் வச்சுக்கிறேன், அதுக்கடுத்து பார்ப்போம், நல்ல கலர் வருதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் பசிக்கவும் ஆரம்பிச்சிடுது. தனாவும் சரி நான் அப்போ சாப்பாடு ரெடி பண்ணவான்னு கிளம்பவும் கையில் பார்த்தா மருதாணி இருக்குது. நம்ம கதிரும் சரி தனா இன்னைக்கு உனக்கு ரெஸ்ட் எடு, நான் இன்னைக்கு சமையலை பார்த்துக்கேன்னு சொல்லிட்டு நம்ம தனாவுக்காண்டி கதிர் குக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே தனாவும் ஒரு சைட்லேருந்து அவங்கள ரசிச்சுட்டே இருக்காங்கன்னே சொல்லலாம். அப்படியே கதிரும் தனாக்காண்டி பார்த்து பார்த்து சமையல் பண்ணி அப்படியே எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்த மாதிரி ஒற்றுமையாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க சந்தோஷமாட்டு. நம்ம கதிரும் கேஸ் ஏஜென்சியில் ஏதாவது பெரிய ஆர்டர் வருமானு பார்த்துட்டே இருக்காங்க. கரெக்டாக கதிர்கிட்ட ஒரு ஆழம் வந்து 100 சிலிண்டர் டெலிவர் பண்ணணும், அதனால் அந்த ஆர்டரை உங்ககிட்ட தான் கொடுக்குறேன், நீ ரொம்பவே பொறுப்பானவன்னு நல்லாவே தெரியும், இப்போ தான் புதுசாக ஒரு ஏஜென்சி ஆரம்பிச்சிருக்க, உன்னை நம்பி நான் கொடுக்குறேன், அதனால் நல்லபடியாக முடிச்சு தாப்பான்னு சொல்கிறாங்க. அதுக்கு கதிரம் கண்டிப்பாக சார், கரெக்டான டைமில் நாங்கள் 100 சிலிண்டர் டெலிவர் பண்ணிடுவோம், நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதுங்க, அந்த டேட்டையும் டைமை மட்டும் எங்களுக்கு சொல்லுங்கள், நாங்கள் அந்த டைமில் வந்துடுறோன்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்ட அந்த ஆளும் டைமையும் டேட்டை சொல்லவும் நம்ம கதிரும் ரொம்ப நாளுக்கு அப்புறமா இப்படி ஒரு ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பி ஆகிடுறாங்க. அதே சமயத்தில் கதிருக்கு இவ்வளோ பெரிய ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி பசுபதிக்கும் தெரிஞ்சிடுது. அதை கேட்டவுடனே புவனேஸ்வரியும் பயங்கர டென்ஷன் ஆகிடுறாங்க. எவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, கார்த்தி மட்டும் அங்கே ஜெயிலில் இருக்கான், இந்த கதிருக்கு என்னடானா இப்படி நல்லது நடந்துட்டுருக்கே, இதெல்லாம் சும்மாவே விடக்கூடாது, ஏதாவது பண்ணி அவனோட வளர்ச்சியை தடுத்துடணும்னு நினைக்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம கதிரும் தனா கிட்ட வந்து எல்லா சந்தோஷமான விஷயம்னு சொல்லிட்டு இப்படி பெரிய ஆர்டர் எனக்கு ஒன்று கிடச்சிருக்கு, அதை கரெக்டாக பண்ணிட்டோன்னா இன்னும் நிறைய ஆர்டர் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கு தனாவும் கண்டிப்பாக கதிர் நம்மளும் வாழ்க்கையில் முன்னேறுவோம், நீயும் நம்பிக்கையாக இரு, சிலிண்டர் டெலிவரியும் கரெக்டான டைமுக்கு பண்ணிடலாம், அதனால் அதை நினச்சி டென்ஷன் ஆகாதுங்கன்னு சொல்லிட்டு தனாவும் கதிருக்கு சப்போர்ட்டாகவே பேசுகிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மாயா செமையா சமையல் பண்ணி வந்தவங்களுக்கெல்லாம் அந்த சாப்பாடும் பிடிச்சி போயிடுது. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த பத்மா பார்வதியோ பயங்கர கன்ஃபியூஷன் ஆகி, என்ன பண்ணாலும் இந்த மாயா நம்ம என்னெல்லாம் ட்ரிக் பண்ணி பார்த்தோம் எதுவுமே நடக்கலை, இப்போ என்னடானா ஜானகி ரகுராம் அவங்க மனசுலையும் இடம் பிடிச்சிருவா போல, அது மட்டும் இல்லாமல் இப்படியே போயிட்டு இருந்தா அண்ணன் கொஞ்ச நாளில் மனசு மாதிரி மாயாவை மறுபடியும் மகளாக ஏற்றாலும் ஏற்றுப்பாங்க, இதுக்கு ஏதாவது வேட்டு வைக்கணும்னு சொல்லிட்டு பார்வதியும் பத்மாவும் யோசிச்சுட்டே இருக்காங்க. அதே சமயத்தில் சீனுவும் எப்போவும் மாயாவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசிகிட்டே இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த பத்மாவும் சீனுவை பார்த்து, என்னடா இப்போல்லாம் நீ பண்ணுறது எதுவுமே சரியில்லை, எதுக்கு எப்போவும் இந்த மாயா சொல்கிறதே கேட்டுட்ருக்க, நீ எல்லாம் கொஞ்சம் திருந்த மாட்டியா அப்படின்னு கேட்கவும், சீனுவும் எதுக்கம்மா நீ எப்போவும் மாயாவை ஏதாவது சொல்லிட்டு இருக்க, அவள் இந்த குடும்பத்துக்காண்டி எவ்வளோ நல்லது பண்ணுறா, அதெல்லாம் உனக்கு தெரிய மாட்டேங்குதே, என்னக்கா இருந்தாலும் மாயா தான் என்னோட மனைவி, நீ வேற ஏதாவது பிளானை போட்டு வைக்காதுங்க, அது மட்டும் இல்லாமல் நீங்களும் அவளை மருமகளாக ஏற்றுக்கோங்க, நான் மாயாவை பற்றி புரிஞ்சுக்கிட்ட மாதிரி நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் மாயாவை மருமகளாக ஏற்றிப்பீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்ட உடனே பத்மாவும் பார்வதியும் பயங்கரமாக கன்ஃபியூஷன் ஆகிடுறாங்க. என்னடா சீனு இவ்வளோ மாறிட்டான், இப்படியே போயிட்டு இருந்தனா எப்படி அவன் சாரு கழுத்தில் தாலி கட்டுவான், இதெல்லாம் சரியே இல்லை, ஏதாவது பண்ணி எப்படியாவது இந்த மாயாவை வீட்டை விட்டே துரத்தணும்னு நினைக்கிறாங்க.
ஜானகி நம்ம மாயா கிட்ட வந்து நல்லபடியா எல்லாம் செய்துட்ட, அது மட்டும் இல்லாம எல்லார்கிட்டயும் நல்ல பேர் வாங்கிட்ட, பெரியப்பாவுக்கு மானத்தையே நீ காப்பாத்திட்ட. கண்டிப்பா பெரியப்பாவுக்கு இதை நினைச்சு சந்தோஷப்பட்டு எப்படியும் கொஞ்சமாவது உன்னை பத்தின கோபம் அவங்க மனசுல இருந்து குறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட மாயாவும், நீங்க சொல்றதும் சரிதான் பெரியம்மா, இன்னும் கொஞ்ச நாள் கூட டைம் இருக்கு, அதுக்குள்ள பெரியப்பாவோட மனசை மாத்தி எப்படி அவங்க வாயாலேயே மாயாவை என்னோட மகளாட்டு திருப்பி ஏத்துக்கிட்டேன்னு சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட ஜானகி, நீ சொன்னதெல்லாம் நடந்துச்சுன்னா ரொம்பவே சந்தோஷம்னு சொல்றாங்க. கதிருக்கு சிலிண்டர் டெலிவர் பண்ணதுக்கு ஒரு பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்ட கார்த்தியும் இந்த கதிரை சும்மாவே விடக்கூடாது, என்ன ஜெயிலுக்கு அனுப்பிட்டு அவன் மட்டும் சந்தோஷமா இருக்கலாமா, எப்படி இந்த டெலிவரி கரெக்ட் டைமுக்கு போய் சேர்ந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. கார்த்தி அந்த ஜெயிலர் கிட்ட மறுபடியும் பணம் கொடுத்து எப்படியாவது வெளியில போகணும்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. அந்த அதிகாரியை, நீ ஏற்கனவே இப்படிதான் வெளியில போய் மாட்டிட்ட, தேவையில்லாம இந்த மாதிரி பண்ணாத, இதுக்கு மேலேயே சும்மா சும்மா நான் உன்னை விட்டுட்டு இருந்தேன்னா அப்புறம் என்னோட வேலைக்கு தான் ஆபத்து வரும்னு சொல்றாங்க. அதை கேட்ட கார்த்தியும், நான் நீ கேட்டதோட அதிகமாகவே பணம் தரேன், இதுக்கு மேலே நான் வெளியில் போக மாட்டேன், இந்த ஒரு வாட்டி மட்டும் என்னை வெளியில் விடுங்கன்னு சொல்லி கேட்கவும் அந்த அதிகாரியும் பணத்துக்கு ஆசைப்பட்டு, சரி இந்த ஒரு டைம் தான் உன்னை விடுவேன், அதுவும் வெளியில் போயிட்டு சீக்கிரமாக நீங்கள் இந்த ஜெயிலுக்குள்ளே வந்திருக்கணும், இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும்னு வார்ன் பண்ணி அனுப்புகிறாங்க. அதுக்கு அந்த கார்த்தியும், சரி நீங்கள் சொன்ன மாதிரியே செய்கிறேன், கரெக்டான டைமுக்குள்ளே இங்கே வந்துடுவேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கதிரும் பெரிய ஆர்டர் கிடைச்சிட்டேங்கிற சந்தோஷத்தில் ஒவ்வொரு வண்டியும் செக் பண்ணி கரெக்டாக டெலிவரிக்கு அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு டெலிவரிக்கு போகும்போதே கரெக்டாட்டு கார்த்தியும் கால் பண்ணுறாங்க. கார்த்திக் கதிர்கிட்ட, உன்னோட ஒய்ஃப் தனா தனியாக தானே இருக்கா, அவளை நீ இனிமே மறந்துடுது, மறுபடியும் நான் உங்கள் வீட்டுக்கு முன்னாடி தான் நிற்கிறேன், இந்த தனாவை இப்போவே கடத்திட்டு போகிறேன் பாரு, உன்னால என்ன செய்ய முடியும்னு சொல்லிட்டு அசால்ட்டா பேசிடுறாங்க. இதை கேட்ட நம்ம கதிரும், என்னடா கார்த்தி மறுபடியும் ஜெயிலேருந்து எஸ்கேப் ஆயிட்டானா, தனாவும் ஆபத்துல இருக்காளோன்னு சொல்லி நம்ம கதிரும் ரொம்ப பதட்டமாகி, சரி இந்த வண்டியில் இருக்க சிலிண்டர் எல்லாம் கரெக்ட் டைமுக்கு டெலிவரி பண்ணிருங்கன்னு சொல்லிட்டு வேற ஆள்கிட்ட எல்லா பொறுப்பையும் கொடுத்துட்டு வராங்க. நம்ம கதிரும் உடனே வீட்டுக்கு போய் பார்த்தா தனா நல்லா தான் இருக்காங்க. அதை பார்த்த உடனே நம்ம தனா கிட்ட கதிர் வந்து, என்ன தனா நல்லா தானே இருக்க, இங்கே கார்த்தி வந்தானான்னு கேட்குறாங்க. அதுக்கு தனாவும், இங்கே யாருமே வரல, நான் மட்டும் தான் இருக்கேன், வேற பிரச்சனை எதுவுமே இல்லைன்னு சொல்லவும் கதிரும் ரொம்பவே கன்ஃபியூஷன் ஆகிடுறாங்க. என்னவா இருக்கும், கார்த்தி இந்த மாதிரி எனக்கு ஃபோன் பண்ணான்னு சொல்லிடுறாங்க. கதிரும், இன்னைக்கு வேற பெரிய ஆர்டர் ஒன்று கிடச்சிருக்கு, 100 சிலிண்டர் ஒருத்தங்களுக்கு டெலிவரி வேற பண்ணணும் கரெக்ட் டைமில், என்ன பண்ணுறதுனே தெரியலன்னு கதிர் சொல்லவும் நம்ம மாயாவும், அப்போ அவன் தனாக்காண்டி வந்திருக்க மாட்டான், நீ சிலிண்டர் டெலிவரி பண்ணுறத தடுக்கிறதுக்காண்டி தான் ஜெயிலேருந்து இந்த வாட்டி தப்பிச்சு வந்திருப்பான்னு சொல்லிடுறாங்க. அதே டைமில் வண்டியை ஓட்டிகிட்டு போன அந்த ஆளும் ஃபோன் பண்ணி, இப்படி ஒருத்தங்க வந்து என்னை அடித்து போட்டுட்டு வண்டியை எடுத்துகிட்டு போயிட்டாங்க, கரெக்டான டைமில் டெலிவரி பண்ண முடியுமான்னு தெரியலன்னு சொல்லிடுறாங்க. கதிர்க்கும் எல்லா விஷயமும் இப்போ தான் புரிய ஆரம்பிக்குது. சரி என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடியே கஸ்டமரும் கதிருக்கு ஃபோன் பண்ணி என்ன டெலிவரி இன்னும் வரலன்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வழியாக மாயாவும் சீனுவும் சேர்ந்து கரெக்டான டைமில் அந்த சிலிண்டரை டெலிவர் பண்ணி கதிரை இந்த சுச்சுவேஷன்லேருந்து காப்பாற்றிட்டாங்கன்னே சொல்லலாம்.